நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனோட 22வது எபிசோடு இது. இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற ரொட்டீன் சொல்ல போறது இல்லை. அதுக்கு பதிலாக எனக்கு ஒன்று தோணுச்சு, நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், அது கட்டாயமாக வேணும். அது பொருளாக இருக்கலாம், இல்லை பணமாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அது உனக்கு வேணும்னா வேணும் மட்டும்தான். ஏன்னா முக்காவாசி பேர்த்தோட கனவு இங்கே கனவாகவே போயிடுச்சு. நீ ஆசைப்பட்ட அதே விஷயம் உன் கூட இருக்கிறவனுக்கு டக்குன்னு கிடச்சிரும். மற்றவங்களாம் லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அவன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான், எவ்வளோ அடி வாங்கியிருக்கான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அது அவனுக்கு கிடைச்சது ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு ஒரு தடவை யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருந்தா அவனுக்கு முன்னாடியே அது நமக்கு கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு விஷயத்துக்காக உண்மையாலுமே நீங்க எஃபோர்ட் போடுறீங்களான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். நீ விழுந்துட்டா தூக்கி விட ஒருத்தங்க கூட கிடையாது, ஏன் கை கொடுக்க கூட ஆள் கிடையாது. அப்படி கொடுத்தாலும் எங்க இவன் வளர்ந்துருவானோன்னு யோசிச்சுட்டே தான் கொடுப்பாங்க. அதே நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களை சுத்தி மாதிரி 1000 பேர் வருவாங்க. ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னே தெரியாது, ஆனா வருவாங்க கண்டிப்பா. நான் சொன்னது கரெக்டா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்பதான் நீங்க என்ன புதுசா பாக்குறீங்கன்னா இப்பவே என்ன ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் உங்க ஃபீல்ட்ல வருவானு கூட தெரியல. அப்புறம் என்ன, கன்சிஸ்டன்ட்டா இருங்க. நாளைக்கு பார்ப்போம்.